ஆர்டி ஆக்ட் 2005 செக்ஷன் 18 அண்ட் 19, அதாவது தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 பிரிவு 18 மற்றும் 19 கீழ் அளிக்கக்கூடிய மனுக்களை அந்த இன்ஃபர்மேஷன் கமிஷனர்கள், அதாவது தகவல் ஆணையர்கள் எப்படி விசாரணை செய்யணும், அவர்களுக்கான அதிகாரங்கள் என்ன, அவர்களுக்கான பவர் என்ன என்பது போன்ற பல விவாதங்களுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டு நெறிமுறைகளை அடக்கிய ஒரு தீர்ப்பை அந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மணிப்பூர் என்ற ஒரு வழக்குல சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வழங்கியிருக்கு. இந்த உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்புல தெளிவாக சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, செக்ஷன் 18 என்ன, செக்ஷன் 19 என்ன, செக்ஷன் 18ல இருக்கக்கூடிய மனுக்களை இந்த கமிஷனர்கள், இந்த தகவல் ஆணையர்கள் எப்படி விசாரணை செஞ்சு எந்த மாதிரி ஒரு உத்தரவை பிறப்பிக்கணும், செக்ஷன் 19ல வரக்கூடிய மனுக்களை எப்படி விசாரணை செய்து அதற்கு எந்த மாதிரி ஒரு உத்தரவுகளை பிறப்பிக்கணும், இந்த 18ல வரக்கூடிய மனுக்களுக்கு தகவல் கொடுக்க சொல்லி உத்தரவு பிறப்பிப்பது முற்றிலும் சட்ட விரோதமானது, இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்துக்கு எதிரானது என்பது தெளிவாக இந்த தீர்ப்புல இருந்து நம்ம தெரிய வருது. அதாவது இந்த ஆர்டி ஆக்ட்ல நீங்க செக்ஷன் 6 சப்ளாஸ் 1ல ஒரு தகவல் கோரி ஒரு மனு கொடுக்குறீங்க. இந்த மனுவுக்கு அந்த அந்த பிஐஓ, பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசர் வந்து எந்த விதமான ஒரு தகவலும் வழங்காம அது நோ ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த மனுவை கிடப்புல போட்டாங்கன்னா, நீங்க ஆணையத்துல முறையிட்டு தகவல் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்வது சரியா? இப்படிப்பட்ட நேரங்கள்ல இந்த ஆணையர்கள் இந்த மாதிரி வழக்குகளை எப்படி கையாளணும், எந்த மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படிங்கிறது இந்த வழக்குல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இது இந்த ஸ்டேட் ஆஃப் மணிப்பூர்ல நடந்த ஒரு வழக்கு. 2007ல ஒரு நபர் வந்து ஒரு ஆர்டிஐ பெட்டிஷனை வந்து தாக்கல் பண்றாரு. அதாவது 1980ல இருந்து 2006 வரையிலான ஒரு தகவல்களை எனக்கு கொடுங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு அந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசர் என்ன பண்றாரு அப்படின்னா, எந்த விதமான ஒரு பதிலும் கொடுக்காம அந்த ஆர்டிஐ பெட்டிஷன் அப்படியே கிடப்புல போட, நோ ரெஸ்பான்ஸ். ஏதாவது ஒரு 3ஆம் நபர் தகவல் கொடுத்தது மறுத்து இருந்திருக்கலாம், இல்ல தனிநபர் தகவல் சொல்லி மறுத்து இருந்திருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு வழக்கினை குறிப்பிட்டு மறுத்து இருந்திருக்கலாம், இல்ல ஒரு மாறுபட்ட ஏதோ ஒரு தகவல்களை கொடுத்திருக்கலாம் திசை திருப்ப நோக்கத்துல அப்படின்னு ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கலாம். அவர் எதுவுமே பண்ணாம அந்த பெட்டிஷன் அப்படியே கிடப்புல போட்டார். உடனே சம்பந்தப்பட்ட மனுதாரர் என்ன பண்றாரு அப்படின்னா, செக்ஷன் 18 சப்ளாஸ் 1ல ஒரு புகார் மனுவை அந்த ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ல கொடுக்கிறார். இந்த புகார் மனுவை விசாரணை செய்த அந்த கமிஷனர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். அவரு இந்த உத்தரவு கிடைக்கப்பட்ட 15 தினங்களுக்குள் அவருக்கு நீங்க தகவலை கொடுக்கணும், அவர் கேட்ட தகவலை கொடுங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு. இது முற்றிலும் இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்துக்கு எதிரானது. ஏனால் அவர் கொடுத்தது 18ல வந்து புகார் மனுவை கொடுக்கிறார். புகார் மனுவுக்கு தகவலை கொடுக்க சொல்லி உத்தரவு பிறப்பது எந்த விதத்தில் நியாயம்? இதனை எதிர்த்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ஹைகோர்ட்ல மணிப்பூர்ல ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுது. இந்த வழக்கை விசாரணை செய்த அந்த ஹைகோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த புகார் மனுவானது செக்ஷன், அதாவது ஆர்டி ஆக்ட் 2005 செக்ஷன் 18 சப்ளாஸ் 1ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படி பதிவு செய்யப்பட்ட அந்த மனுவிற்கு கமிஷனர் வந்து தகவலை கொடுக்க சொல்வது ஏற்புடையது கிடையாது. அதனால் இந்த ஆணையை வந்து நீங்க ரத்து பண்ணணும், குவாஷ் பண்ணணும்னு சொல்லி கேட்கிறாங்க. இதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட அந்த ஹைகோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த 18 உட்பிரிவு 1ல கொடுக்கக்கூடிய புகார் மனுக்களுக்கு கமிஷனர்கள் என்கொயரி நடத்தலாம், எந்த விதமான அதற்கு தடையும் கிடையாது. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவோ டைரக்ஷனோ போடுவதற்கு சாத்தியம் கிடையாது. இதுல சட்டத்துல வழிவகையும் கிடையாது. அவர் என்ன பண்ணலாம், ஒரு பெனால்டி போடலாங்க, இல்ல துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கு பரிந்துரை செய்யலாம். இது மட்டும்தான் இந்த 18 சப்ளாஸ் 1ல சொல்ல முடியும். அவர் எந்த விதத்துல வந்து தகவலை கொடுங்கன்னு சொல்றாரு, அது ஏற்புடையது கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த கமிஷனர் போட்ட ஒரு உத்தரவை வந்து குவாஷ் பண்ணுது இந்த ஹைகோர்ட். இதனை எதிர்த்து என்ன பண்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல சேலஞ்ச் பண்றாங்க, எப்படி இது வந்து இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த செக்ஷன் 18 என்ன, செக்ஷன் 19 என்ன அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் விவாதம் பண்ணுது. செக்ஷன் 18ல நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்க சொல்லி டைரக்ஷன் போட முடியாது, ஏனால் இது கம்ப்ளைண்ட் பிரிவு. அடுத்து 19ல அவர் வந்து நீங்க விசாரணை செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்றாரு, 19 உட்பிரிவு 1ல ஃபர்ஸ்ட் அப்பீல் போயிருக்கணும். அடுத்து 19 உட்பிரிவு 3ல செகண்ட் அப்பீல் வந்திருக்கணும். இந்த வரக்கூடிய 2ஆம் மேல்முறையீட்டு மனுவுக்கு மட்டும்தான் நீங்க வந்து இன்ஃபர்மேஷனை கொடுங்கன்னு சொல்லி நீங்க வந்து உத்தரவு போட முடியும். அதனை தவிர்த்து நீங்க பாட்டுக்குள்ள போய் 18 உட்பிரிவு 1ல வரக்கூடிய புகார் மனுவுக்கு டைரக்ஷன் கொடுத்து தகவலை கொடுங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதுல இனி ஒரு விவாதத்தையும் பண்ணுது. என்ன சொல்றது அப்படின்னா, இந்த ஆர்டி ஆக்டோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதை எல்லாரும் கட்டாயம் தெரிஞ்சுக்கிறணும். ஃபர்ஸ்ட் செக்ஷன் 3 அப்படின்பது ரைட் டு இன்ஃபர்மேஷன், அதாவது
எல்லாத்துக்கும் தகவல் அதாவது கொடுக்கணும் அப்படிங்க அவங்களோட உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து செக்ஷன் 6 அப்படிங்கிறது அப்ளிகேஷன் கொடுப்பீங்க. செக்ஷன் 6+1 வந்து ஒரு மனுவை கொடுத்து தகவலை கோருவீங்க. செக்ஷன் 7 என்பது அந்த ஒரு டைம் பீரியட் 30 நாள் அப்படின்னா நீங்க 30 நாளைக்குள்ள வந்து தகவலை கொடுத்துடணும். அந்த கொடுக்கறதுக்கான கால அவகாசத்தை இதுல ஸ்ட்ரக்சராக வந்து இந்த சட்டத்துல ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கும் பட்சத்துல அந்த கால அவகாசம் முடிந்தும் நீங்க தகவல் கொடுக்கல, அதாவது ரிப்ளை எதுவுமே கொடுக்கலன்னா அந்த பெட்டிஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டதாவே நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்க என்ன பண்ணலாம், 18 உட்பிரிவு 1ல புகார் மனு போலாம். இல்ல அப்படின்னா அதுல நீங்க போனீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஒரு காலகட்டமாக இருக்கணும், நோ ரெஸ்பான்ஸா இருக்கணும். இல்ல அப்படின்னா உங்களுடைய பெட்டிஷன் அவங்க வாங்க மறுத்து இருக்கணும். இப்படிப்பட்ட நேரங்கள்ல நீங்க 18 உட்பிரிவு 1ல புகார் மனு போங்க. இதை கமிஷனர் வந்து என்கொயரி பண்ணுங்க. என்கொயரி பண்ணிட்டு நீங்க பனிஷ்மெண்ட்டுக்கு போங்க. அதை விட்டுட்டு நீங்க போய் அவருக்கு தகவல் கொடுங்கன்னு சொல்லக்கூடாது. அடுத்து நீங்க தகவலை வாங்கணும், எனக்கு இந்த தகவல் கட்டாயம் தேவை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி அவங்க தகவல் கொடுக்க மறுக்கும் போது அதுல 19 உட்பிரிவு 1ல மேல்முறையீடு போங்க. போயிட்டு 19 உட்பிரிவு 3ல 2ஆம் மேல்முறையீடு வந்து அந்த செகண்ட் அப்பீல் பெட்டிஷன்ல வழக்கை விசாரணை செய்யும் போது நீங்க தகவலை கேட்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில தகவலை கொடுக்க சொல்லி நீங்க வந்து ஆணையர்கள் வந்து உத்தரவு பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. உண்மையிலே இந்த 18 உட்பிரிவு 1ல கொடுக்கக்கூடிய புகார் மனுவுக்கு என்ன பண்ணணும், 19 உட்பிரிவு 3ல கொடுக்கக்கூடிய அந்த 2ஆம் மேல்முறையீட்டு மனுவுக்கு எப்படி விசாரணை செய்யணும் என்பது தெளிவாக இதுல சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயே ஒரு தெளிவாக சொல்லுது பாருங்க. இந்த 18 உட்பிரிவு 1ல நீங்க கொடுத்துட்டு அதாவது ஷார்ட்கட்ல நீங்க தகவலை வாங்க நினைப்பது சட்டவிரோதமானது அப்படி எங்கேயுமே சொல்லப்படலாம். அதுக்காக நீங்க வந்து ஷார்ட்கட்டுங்கிற ப்ரொசீஜரை பயன்படுத்தக்கூடாது. தகவல் வேணும் அப்படின்னா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை பயன்படுத்தணும். அதுல நீங்க 18(1)ல கொடுத்து ஷார்ட்கட்ல போயிட்டு நீங்க தகவலை வாங்குவது இந்த தகவல் அறியும் சட்டத்துக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி தெளிவான ஒரு ஆகச்சிறந்த ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. இதுல ரூல் நம்பர் 1 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இந்த வழக்குல கிட்டத்தட்ட ரூல் நம்பர் 1ல செக்ஷன் 18ல இன்ஃபர்மேஷன் பெற வழிவகை கிடையாது. அப்ப ரூல் நம்பர் 2 செக்ஷன் 19ல நீங்க கரெக்ட் ரெமிடி தேடிக்கலாம். அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ல வரணும். ரூல் நம்பர் 3ல என்ன சொல்லுது பாருங்க, கமிஷனர் கம்ப்ளைண்ட்ல ஆர்டர் கொடுக்க முடியாது. அதாவது இன்ஃபர்மேஷனை கொடுங்க, தகவலை கொடுங்கன்னு சொல்லி நீங்க ஆர்டர் கொடுக்க முடியாது. இதுதான் இந்த ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 4ல என்ன சொல்லுது பாருங்க, இந்த அப்பீல் நீங்க வரணும் அப்படின்னா அதாவது அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை முடிச்சு அதாவது 19(1) அண்ட் 19(3)ல தான் நீங்க வந்து அப்பீல் வரணும். அப்பீல் வந்து நீங்க வந்து தெளிவான உங்க தகவலை வேணும்னு சொல்லி நீங்க ஆணையத்துல நீங்க முறையிட முடியும். இந்த குறுக்கு வழியை தயவு செய்து 18(1) பயன்படுத்தி தகவலை வாங்க நினைக்காதீங்க. இது சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி தெளிவாக இதுல சொல்லியிருக்கு. உண்மையிலே இந்த வழக்கின் தீர்ப்பு வந்து எல்லா ஆணையர்களும் பின்பற்றணும். 2வது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த 18(1) எப்ப நம்ம பயன்படுத்தணும், 19 உட்பிரிவு 3 நம்ம எப்ப பயன்படுத்தணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருந்தா மட்டுமே நம்ம ஆணையத்துல முறையிட முடியும். நமக்கான ஒரு நீதியை நம்ம பெற முடியும் என்பது தெளிவாக இந்த தீர்ப்பு மூலம் தெரிய வருது. மீண்டும் இதுபோல ஒரு சட்டம் சார்ந்த காணொளியில் சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.